ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் நேற்று நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் ஐநா பொது சபை கூட்டத்தின் போது ரைசியை சந்திக்கும் பெருமை தமக்கு கிடைத்ததாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது மக்களின் நலன் மற்றும் தனது தேசத்தின் கண்ணியத்திற்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்பை எடுத்து காட்டினார். இது இஸ்லாத்தின் கொள்கைகளில் வேரூன்றிய பெருமை மிக்க மற்றும் வளமான நாகரிகத்தை பிரதிபலிக்கிறது என்று அன்வார் கூறினார். நீதி, அமைதி மற்றும் உம்மாவின் மேம்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமையகங்களில் இரவு பணிகளில் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். உலுத்ராம் காவல் நிலையத்தில் 2 காவலர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை தலைமையகங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியோன் ஆகியோருக்கு மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தமது இரங்கலை பதிவு செய்துள்ளார். மலேசியா மற்றும் ஈரான் நாடுகளின் இரு வழி உறவை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரை இழந்தது பெரிய இழப்பு என்று அவர் கூறினார். மேலும் அதிபரின் மறைவு இஸ்லாமிய தலைமைத்துவ உலகிற்கும் ஈரான் மக்களுக்கும் பெரும் இழப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் தாம் டாக்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியானை சந்தித்ததை நினைவு கூர்ந்த அவர் அதன் பிறகு கடந்த மாத இறுதியில் அவரோடு தொலைபேசியில் பேசியதையும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் முக்கியமான தேசிய அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் தற்செயலாக நடந்ததா அல்லது திட்டமிடப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையும் உள்துறை அமைச்சும் இந்த விவகாரத்தை தீவிரமாக கருதுவதோடு மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த தாக்குதல்கள் எதேச்சையாக நடந்ததா அல்லது ஒருங்கிணைந்த திட்டத்தின் ஒரு பகுதியா, அவ்வாறு திட்டமிடப்பட்டவையாக இருந்தால் தனிநபர் அல்லது கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை தீர்மானிப்பது மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பினாங்கு பட்டர்வொர்த் டோஹாங் லேனில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலின் தீமிதி திருவிழா காரணமாக பட்டர்வொர்த்தை சுற்றியுள்ள பல சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர் மற்றும் காவடி ஊர்வலம் அப்பகுதியில் உள்ள பல சாலைகள் வழியாக செல்லும் என்றும் கோயிலுக்கு முன்பாக உள்ள ஜலான் ஜெட்டி லாமா முழுமையாக மூடப்படும் என்றும் வடக்கு சப்ராங்பிராய் மாவட்ட காவல்துறை செயல் தலைவர் சூப்பரண்டன் ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்தார். கெந்திங்கில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் பாதுகாப்பின்றி சமையல் செய்த கும்பலை கைது செய்துள்ளதாக பகாங் மாநில காவல்துறை ஆணையர் டதஸ்ரீ யஹயா உஸ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த மே 13ஆம் தேதி நண்பர்களுடன் சுற்றுலா மேற்கொண்ட குழுவினர் பெட்ரோல் நிலையத்தில் நெருப்பூட்டி சமையல் செய்யும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட கும்பலைச் சேர்ந்த 15 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக டதஸ்ரீ யஹயா உஸ்மான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 10 ஆண்களும் 5 பெண்களும் 23 முதல் 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. குவாந்தானில் உள்ள கேளிக்கை மையத்தில் பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பகாங் மாநில குடிநுழைவு துறையினர் மற்றும் குவாந்தான் நகராண்மை கழகத்தினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையில் 69 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் அதிகாலை 1 மணி வரையில் நடத்தப்பட்ட இச்சோதனையில் தாய்லாந்து, இந்தோனேசியா, மியான்மர், பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 69 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் 22 முதல் 51 வயதினர் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செப்புத்தே எம்பி தெரேசா கொக்கிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணையில் போலீசார் இருவரின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ரூசி முகமது ஈசா இவ்விஷயத்தை உறுதி செய்தார். வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தெரேசாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு இரு தரப்பு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த கோலகுபுபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிகாத்தான் நேஷனல் இந்திய வாக்காளர்களுக்கு தலா 50 வெள்ளி வழங்குவதாக கூறியது தொடர்பாக கோலகுபுபாரு இந்தியர்கள் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சந்திப்பு கூட்டம் இருப்பதாக தெரிவித்து பேருந்தில் கூட்டத்திற்கு அழைத்துச் செல்வதாக எண் 1 வேட்பாளரின் ஆதரவாளராக வரும் அனைவருக்கும் தலா 50 வெள்ளி வழங்குவதாக பேருந்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி வரையில் அந்த 50 வெள்ளியை வழங்காமல் விட்டதாக கோலகுபுபாரு இந்தியர்கள் காணொலியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். கூட்டத்தில் எண் 1க்கு ஆதரவளியுங்கள் என கோஷமிட்டதாக சம்பந்தப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். மீட்டிங் சொல்லி தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பஸ்ஸில் சொன்னாங்க இந்த மாதிரி 50 வெள்ளி கொடுக்குற சொல்லியிருந்தாங்க, கொடுக்குறேன். அங்கேயாவது மாதிரி மீட்டிங் முடிஞ்சோடனே நேராக வந்து இங்கே ரவுக்கி இருக்குல்ல, அங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அவர் பேர் தெரியாதுன்னா கருப்பாக வளர்த்தியா இருக்காரு. அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாரி இந்த இடத்துல மீட்டிங் ஓடுது வரீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம் என்ன கட்சின்னு கேட்டோம். இந்த மாதிரி நீல கட்சினாங்க. சரின்னு நாங்கள் பர்கேத்தா ரேஷன்னு சொன்னாங்க. சரின்னு போனோம். அங்க மீட்டிங் ஓடிச்சு. அங்கே வந்து இங்க சாப்பிட்டாங்க. எதுக்கு உண்டி போடுறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் கை தட்டுனாங்க. அங்க உள்ளவங்க தான் நம்ம சத்துன்னாங்க பத்தங்காளி உள்ளவங்க. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.